துதி செய்ய தொடங்கினால் கர்த்தர் யுத்தம் செய்ய தொடங்குவார். எல்லா கரங்களை தட்டி உற்சாகமாய் துதி செய்ய தொடங்கினால் கர்த்தர் யுத்தம் செய்ய தொடங்குவார். அஸ்திவாரம் அசைந்திடும், அஸ்திவாரம் அசைந்திடும், சாத்தான் அஸ்திவாரம் அசைந்திடும், அஸ்திவாரம் அசைந்திடும், சாத்தான் அஸ்திவாரம் அசைந்திடும். ஒரே நிமிஷம். ஹல்லேலூயா. சாத்தானுடைய அஸ்திபாரங்கள் யாருக்கெல்லாம் அசையணும்? நீங்க பாடுறதா அஸ்திபாரம் ஸ்ட்ராங்கா போட்டுருவான் போல இருக்கு. ஹல்லேலூயா. நம்ம பாடுகிறதான பாடல் அவனுக்கு என்ன சொல்ற, பேஸ்மெண்ட் என்ன ஆகணுமா? அசையணும். ஹல்லேலூயா. அப்ப நம்முடைய வார்த்தைகள் இல்லையா, நம்முடைய துதிகள் எப்படி இருக்க வேண்டும்? நீங்க பாட பாட அவனுடைய அஸ்திபாரம் ஸ்ட்ராங் ஆகிற மாதிரி இருக்கு. ஹல்லேலூயா. ஆகவே நல்ல சத்தமாய் உற்சாகமாய் இந்த ஒரே அடிதான் பாட போகிறோம். அதற்கு பிறகு மெசேஜுக்குள்ளாய் போயிடுவோம். ஹல்லேலூயா. நாம் செய்கிறதான வாயில அறிக்கை செய்கிறதான துதிகள் சாத்தானுடைய அஸ்திபாரத்தை அசைக்க வைக்க போகிறது. ஹல்லேலூயா. இனி உங்க வாழ்க்கையில அவன் தோல்விய கொண்டு வர முடியாது, பலவீனத்தை கொண்டு வர முடியாது, பயத்தை கொண்டு வர முடியாது. ஏனென்றால் நீங்கள் துதிக்கிறவர்கள். நாம் யாரு? யூதா கோத்திரத்தார். ஹல்லேலூயா. யூதா என்று சொன்னால் என்ன அர்த்தம்? கர்த்தரை சத்தமா சொல்லுங்களேன். கர்த்தரை துதிக்கிறவர்கள். ஆமென். நாம் கர்த்தரை துதிக்கிறவர்கள். இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். இவர்களை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். நம்ம எல்லாம் யாருக்காக ஏற்படுத்தப்பட்டிருக்கிறோம்? நம்ம கணவருக்காக இல்லையா? நம்ம அம்மா அப்பாவிற்காகவா? நாம் யாருக்காக? இல்லவே இல்லை. யாருக்காக ஏற்படுத்தப்பட்டிருக்கிறோம்? கர்த்தருக்காக. ஹல்லேலூயா. எல்லாருடைய அன்பு மாறி போகும். ஹல்லேலூயா. ஆனால் கர்த்தருடைய அன்பு ஒரு நாளும் மாறாது. எல்லாருடைய அன்பும் சொல்லி காமிக்கும். ஆனா சொல்லி காமிக்காத ஒரே அன்பு யாருன்னா அது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய அன்பு. ஹல்லேலூயா.